to Sala's cooking. இன்னைக்கு ஸ்டஃப்டு பிரெட் பால் வித் ரப்டி செய்ய போகிறோம். குக் வித் கோமாளி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ரப்டி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் பாதியாக ஆகிற வரைக்கும் நம்ம காய்ச்சணும். பால் பொங்க ஆரம்பித்தோடனே அடுப்பு லோ மீடியம் ஹீட்டில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்தோன்னா மேலே இந்த மாதிரி லைட்டாக ஆடை ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதை ஓரமாக எடுத்து விட்டுட்டு பாலை காய்ச்சிட்டே இருக்கணும். ரொம்பவும் கலந்து விட தேவையில்லை. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தால் போதும். அடிப்பிடிச்சிடாம மட்டும் பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அடிப்பிடிக்காது. இதே மாதிரியே பாலாடையை ஒதுக்கி விட்டு ஒரு 45 நிமிஷம் கிட்ட ஆகும் இது நம்ம சுண்டை காய்ச்சி எடுக்கிறதுக்கு. உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் இது கம்பல்ஷன் கிடையாது. குங்குமப்பூ சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் அது இருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துடலாம். நான் பிஸ்தா அண்ட் பாதாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கடைசியாக இதில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் மட்டும் நாம் கலந்து விட்டால் போதும். சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இது இன்னமுமே கூட கொஞ்சம் கெட்டியாகும். அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப்பு சர்க்கரையை ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறமா தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கையில் பிசு பிசுன்னு ஒட்டணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இங்கே நான் ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதோட ஓரத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது நமக்கு தேவையில்லை. இப்போ ஓரத்தை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பீசஸை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். பிரெட் க்ரம் செய்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணாலே போதும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட போகிறோம். இதுக்கு ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் பால் கிட்ட தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை பிசைஞ்சு விடணும். எனக்கு 6 டேபிள் ஸ்பூன் பால் கிட்ட தேவைப்பட்டுச்சு. ஆனால் இது கூடவோ குறையவோ செய்யலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உருட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது கிராக்ஸ் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துகிட்டு உருட்டிட்டு நடுவில் நான் பாதாம் பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஸ்டஃப் பண்ணிக்க போகிறேன். பட் நீங்கள் பாதாம் பிஸ்தா தான் சேர்த்தணுன்ட்டு இல்லை. நீங்கள் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லைனா கோவா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸ்டஃப் பண்ணிவிட்டு கிராக்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போதும் உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கிராக்ஸ் இல்லாத மாதிரி உருட்டிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரியே உருட்டியாச்சு. எனக்கு 12 பால்ஸ் கிட்ட கிடச்சிது. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா வெளியில் சீக்கிரமாகவே கலர் வந்துடும். பட் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா கலர் நமக்கு ஈவனாக கிடைக்கும்.
இது வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆயிலிருந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி பவுல்ஸையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா பவுல்ஸையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸ்னாவது சோக் பண்ணி வைக்கணும். கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரப்டி கூட பிரெட் பால்ஸ் சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் வந்து ரப்டிலேயே ஒரு 30 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணேன். நிஜமாகவே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சாராஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.